அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது சுய ஜாதகத்திற்கான பலன்கள் அல்ல. இப்போ மீனம் ராசிக்கு ஜென்ம ராகு, 7ஆம் பாவகத்துல கேது. இந்த ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஜூலை 8ஆம் தேதியில இருந்து இருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோபம், டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. சில முயற்சிகளில் வெற்றியே ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கடுமையான மன அழுத்தம், டென்ஷன், உடல்நலத்துல பாதிப்பு, எதிர்பார்த்த விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பா விடியாத வானமும் விலகாத சோகமும் என்ற தலைப்புலதான் இந்த ஆகஸ்ட் மாதமே இருக்கு. இன்னுமே தீரல, எப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் தீரும், எவ்வளவு நாளைக்கு தான் இந்த போராட்டம், இப்படியே வாழ்றதா அப்படின்ற ஒரு மன குமுறல் மேக்சிமம் மீனராசி நண்பர்களுக்கு இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணை ஒரு விஷயத்துல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சில பேர் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, சில பேர் வழக்குகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, கேஸ், டிவோர்ஸ் கேஸ்ன்னு போயிட்டு அதுல ஒரு மன உளைச்சல் இருந்துகிட்டு இருக்கும். ஈவன் கல்யாணமாகாத, திருமணமாகாத இளைய தலைமுறையாக இருந்தீங்கன்னா கூட காதல் போன்ற விஷயத்தில் ஈடுபட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆப்போசிட் ஜெண்டரோட ஒரு டிட்டாச்மெண்ட் ஏற்படுத்தி இருக்கும், பிரிவுகளை ஏற்படுத்தி இருக்கும். இந்த காலகட்டத்தில தான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இப்படியே இருக்குமா, எந்தெந்த முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்த நம்ம டீட்டெயிலாவே பார்க்கலாம். மீனம் ராசியில இங்க பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். இதுல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் கடுமையான மன அழுத்தமும் போராட்டமும் ஏறத்தாழ முடிந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். ஆனா முடிந்து விட்டது, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் நான் சொல்லல. முடிந்து கொண்டிருக்கிறது. ராகுவால வந்த பாதிப்பு இல்லை. ஆனா ராசிலேயே ராகு, ஒரு பக்கம் விரையச்சனி. இந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துல ஏப்ரல் மாதத்திலிருந்து இருக்கிறாரு. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது 2ஆம் பாதத்தில் இருந்தாலையும் பூரட்டாதி 4ஆம் பாதமாக பிறந்திருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கும் அதோட தாக்கங்களும் பாதிப்புகளும் இப்ப இருந்துகிட்டு தான் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா கூட பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்னதான் நிறைய படிச்சுட்டு போனா கூட எழுதும் போது மறந்துடுறது, கல்வியில சற்று கவனக்குறைவு, அல்லது சக மாணவர்களால சில நிம்மதியற்ற சூழ்நிலை. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான மன அழுத்தம், எதிர்பாலினரால் குறிப்பா, அதாவது சந்திக்கக்கூடிய நபர்கள் மற்றும் வாழ்க்கை துணைவர், நண்பர்கள், எதிர்பாலினர், ஆப்போசிட் ஜெண்டர், இவங்களால ஒரு மன அழுத்தமும் ஒரு டென்ஷனும் உருவாக்கக்கூடிய நிலைமை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதனாலதான் இந்த விடியாத வானமும் விலகாத சோகமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போதைக்கு மீனராசியை பொறுத்தவரையிலும். மேக்சிமம் தான் இதெல்லாம் சொல்றேன். இதுல விதிவிலக்குகள்லாம் கூட சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல தசா புக்தி நடக்கும், பிறக்கும் போதே நல்ல கொடுப்பனையோட பிறந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் சப்போஸ் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் பொருந்தாது. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை சில கிரக சேர்க்கையும் நெகட்டிவாவும் இருக்கு, சில கிரக சேர்க்கை பாசிட்டிவா இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இந்த மீனம் ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ராசி அதிபதி குரு பகவான் 3ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அது ஒரு பாசிட்டிவ் தாங்க. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கலாம். குரு செவ்வாய் சேர்க்கை குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த செவ்வாய் குரு சேர்ந்து 9ஆம் பாவகத்தை பார்க்கும். அதாவது கடுமையான முயற்சிக்கு ஏற்ற பலனை இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க அறுவடை செய்யலாம். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, அதற்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீங்க தேடுறீங்கனாலையும் அது உங்க ஜாதகத்தின் அடிப்படையில பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ உங்களுக்கு ஒரு சொல்யூஷனா கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, புதிய வாய்ப்புக்காக பயணப்படுவீங்க, சிறுதூர பயணங்கள் நிறையவே இருக்கும். சகோதரர்களை ஆதரிப்பீங்க, சகோதர சகோதரிகளை ஆதரிப்பீங்க. சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். இந்த செவ்வாய் குரு சேர்க்கை குரு மங்கள யோகம்ன்றது குறிப்பா விரைய சனியாவும் ஒரு பக்கம் இருந்து வக்கரமா இருக்கிறாரு இல்லையா, இந்த நேரத்துல சுப விரயங்கள் ஆகும். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது அதை விற்கிறதுனால ஆதாயம் பெறது, அதே போல வீடு வாகனத்துல செலவுகள், அது ஆல்ட்ரேஷன் போன்ற செலவுகளாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். சோ அதே போல தந்தை மூலம் ஆதாயங்கள், தந்தையால நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே தந்தையால மன வருத்தங்களும்
அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளும் தந்தைக்கே உடல்நலத்துல பாதிப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன். இந்த சூரியன் 5ஆம் இடத்துல இருக்குன்னாக்க கோபம், டென்ஷன் இருக்கும். அவசர முடிவு எடுப்பீங்க. அந்த அவசர முடிவுகளை தவிர்க்கணும். அதே போல எதிர்பாலினர் மேல் ஒரு அஃபயர் வரும். உங்ககிட்ட பழகுறாங்க அல்லது பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு ஆப்போசிட் ஜெண்டரா இருக்காங்க அவங்கனாக்க அவங்க மேல ஒரு ஈடுபாடு எண்ணங்கள்லாம் வரும். அந்த ஈடுபாடு எண்ணங்களால ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதனால இந்த ஈடுபாட்டையும் எண்ணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பொறுத்தவரையிலும் சில வெற்றியும் ஏற்படுத்துவார். புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டு நீங்க சில காரியங்கள்ல வெற்றியும் ஏற்படுத்தும். அது ஒரு பாசிட்டிவ் இருக்கு. 6 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகள் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படலாம். அல்லது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பிள்ளைகள் வகையில மன வருத்தம் அல்லது சில பேர் பிள்ளைகளை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த சனி பகவானை பொறுத்தவரை ராசிக்கு 12ல வக்ரம் பெற்று இருக்கிறாரு. பெரிய சனியாக இருந்து வக்ரம் பெறுறது ஒரு வகையில் நல்லதுதான். அதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். ஆனா அது எல்லாருக்குமே அது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா அது கிடையாது. முக்கியமா நமக்கு சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க இந்த வேலை ரீதியாக உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்துல குறிப்பா வேலையில இடமாற்றம், புதிதாக வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னாக்க ஒரு இடமாற்றத்தோட அந்த வேலை கிடைக்கும். வேலையே விட்டுட்டீங்க அல்லது வேலை போயிடுச்சு, இப்ப புதிய வாய்ப்பு கிடைக்குமா? மேக்சிமம் உங்களுக்கு இந்த மாதத்திலேயே ஆகஸ்ட் 20க்கு மேல முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சூரியன் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு. ஆட்சி பெறக்கூடிய சூரியனால வேலை கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு பிரைவேட் வேலையாவது உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணலாம். வேலை இல்லாதவர்களுக்கு சொல்றேன். ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க, ஒரு டென்ஷனோட ஒர்க் பண்றீங்க, அந்த இடத்த மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்க முயற்சி பண்ணலாம். ஒரு இடமாற்றம் அமையும். இந்த சனி வக்ரமாயி சூரியன் சனி சமசப்தமா பார்வையில் இருக்கும் போது வேலையில ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அதே போல பிள்ளைகள், மூத்த பிள்ளையால மன வருத்தமோ செலவுகளோ ஏற்படும். தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். தந்தையின் உடல்நலில் கவனம் செலுத்திக்கணும். இந்த சனி பார்வையில சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது சில பேருக்கு கடன் வாங்கி வீடு சொத்து வாங்குறது, கடன் கிடைக்கும் கேட்டீங்கன்னாக்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் உங்களுக்குமே கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் அதிகம் வரும். பாதங்கள், மூட்டுக்களில் வலிகள் வரும். வயதானவர்களாக இருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம். நிச்சயமா நீங்க உணவு விஷயத்துல கவனம் செலுத்திக்கிட்டு வாக்கிங் போறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல இந்த சூரியனோட சுக்கிரன் ஏறத்தாழ ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து 6ஆம் பாவகத்துல, புதன் பகவானும் 6ஆம் இடத்துலதான் இருக்கு. இந்த புதன் 4க்குரியவன் 7ஆம் அதிபதி வக்ரம் ஆயிடுறாரு. ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து அப் டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரலும் இங்க வக்ரம் பெற்று இருக்கிறது நெகட்டிவ். மேலும் இந்த சனியும் வக்ரம், இந்த சனி புதன் வக்ர கிரகங்கள் பார்வையில் இருக்கும்போது அது நெகட்டிவ் தான். மேலும் இந்த புதன் வக்கரத்தால திருமண வாழ்க்கையில இந்த மாதத்திலையும் பிரச்சனைகள் இருக்கு. அது ரேவதி நட்சத்திரமாக இருந்தா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போறது நல்லது. பிரியாம இருக்கீங்க, ஒன்னாவே இருக்கீங்க அப்படின்னாக்க சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. அல்லது வாழ்க்கை துணையோட, குறிப்பா ஒய்ஃப் அல்லது கணவனோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும், ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. குறிப்பா 7ஆம் இடத்துல கேது இருந்து 7க்குரிய புதன் பகவான் வக்ரம் பெற்று இருக்கும் போது அவன் 4க்குரியவனாக வராரு. அதாவது உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திங்கன்னு சொன்னேன். வீடு வாகனத்துல செலவு வரும். தாயாரின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். அதே போல தாய் வழி ஆதரவுகள் இருந்தாலும் தாயாரின் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த புதன் வக்ரம், சனி வக்ரம், 2 வக்ர கிரகங்களால பாத்தீங்கன்னாக்க புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க, புதியவர்கள் வருவாங்க, புதிய ரிலேஷன்ஷிப் வரும். அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மாதிரி கூட இந்த நேரத்துல வரும். அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னால சில மன வருத்தங்கள், பண செலவு, இது போன்ற விஷயங்களும் ஏற்படும். இந்த புதிய நண்பர்களை நம்பி, கூட்டாளிகளை நம்பி பிசினஸ் ஆரம்பிக்கிற எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். பிசினஸ் ஆரம்பிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது நல்லது. அப்படி ரொம்ப டார்ச்சரா இருக்குன்னாக்க ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்க முயற்சி செய்யலாம்.
ஏற்கனவே வேலையை விட்டவர்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும், வேலை உறுதியா கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. ஒரு இடமாற்றங்கள், பயணங்கள், அலைச்சல்கள் உங்க வாழ்க்கையில நிறையவே இருக்கும். உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வழக்குகள் அல்லது சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். மேலும் இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அது ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி 8க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது உறுதியாக ஒரு இடமாற்றத்துடன் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு பணி, அரசாங்கத்துல பணிபுரியக்கூடியவர்களுக்கு ஒரு நல்லதொரு இடமாற்றமே கிடைக்கும். அல்லது சில பேருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்கன்னா கூட ஊதிய உயர்வு கிடைக்கும். குறிப்பா அரசு பணிக்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு இந்த காலகட்டம். எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி உண்டு. ஆனா உங்க சுய ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கணும். அந்த பிராப்தங்கள் இருந்து தேர்வு எழுதுனீங்கன்னா வெற்றி கிடைக்கும். எந்த பிராப்தமும் இல்லை, நம்ம பிசினஸ் பண்ணணும்னு தான் பிராப்தம் இருக்கு, அல்லது ஒரு பிரைவேட் ஜாப்லயே வாழ்க்கையை ஓட்டணுன்ற மாதிரி கொடுப்பனம் இருக்குன்னாக்க நம்ம என்னதான் படிச்சு நம்ம எழுதிக்கிட்டு வந்தா கூட கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க்ல அது மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய கெட்ட கர்மா கழியும் போது நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய திறமைகள் நமக்கு வெளிப்படும். அந்த திறமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக அச்சீவ் பண்ணலாம். ஈஸியா நல்ல ஒரு வேலைக்கு போயிடலாம், வாழ்க்கையில முன்னேறிடலாம், பணம் சம்பாதிச்சிடலாம், பெரிய ஆளா வந்துடலாம். ஆனா அந்த கெட்ட கர்மா கழியக்கூடிய காலகட்டத்துல இப்ப இருக்கிறீங்க. இந்த 7 சனி காலகட்டம், அஷ்டமத்து சனி காலகட்டம்லாம் ஒரு மனிதனுக்கு வருதுன்னாக்க அந்த காலகட்டங்கள்லாம் அவனுடைய கெட்ட கர்மாக்கள் கழியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத ஒரு பொதுவான கருத்து. அந்த வகையில உங்களுக்கு தசாபுக்தியும் நல்லா இல்லை அப்படின்னாதான் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இல்லைன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனா கோச்சாரத்தின் அடிப்படையில 6க்குரியவன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது கொஞ்சம் கோபம், டென்ஷன், கடன் வாங்குறது, ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. டென்ஷன், கோபத்தை தவிர்த்துருங்க. வாழ்க்கை துணைவருடன் விட்டு கொடுத்து போறதா அந்த காலகட்டத்துல கெட்டிக்காரத்தனம். சரி, பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு உண்டா? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல அதுதான் கொஸ்டினாவே கேக்குறீங்க. அதனால சொல்றேன், பிரிந்த கணவன் மனைவி இந்த மாதத்தை பொறுத்தவரை சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. முயற்சி செய்யுங்க, முயற்சிகள் கூடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். முயற்சி செய்யறதுல தப்பு கிடையாது. எந்த ஒரு முயற்சி செய்யறதோ அது ஜாதகத்திற்கு அப்பாற்பட்டது. அது இறைவனுடைய அருள் இருந்தாக அந்த முயற்சி சக்சஸ் ஆகும். உங்க சுய ஜாதகத்திலையும் சரி அல்லது வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்திலையும் கலசர தோஷம் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்படிப்பட்ட ஜாதகர் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சேர முடியாத சூழ்நிலை தான் வருது. இது என்னுடைய அனுபவத்துல கண்ட உண்மை. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, மருத்துவம் சார்ந்த தொழில், ஆசிரியர் பணி, புரோகிதம், ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம், கட்டிடவியல், அதே போல வாக்கால் பழகக்கூடிய தொழில் எல்லாமே, சேல்ஸ், மார்க்கெட்டிங், இது போன்ற தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வருமானம் எல்லாம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கூடுதலாகவே வருமானம் வரும். கடன் வாங்கி பிசினஸ் விரிவுபடுத்துறதை தவிர்த்தணும். அல்லது புதிய பிரான்ச்சை ஓபன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்குன்னா அதையும் தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஆனா யூஸ்வலான இன்கம்ன்றது வந்துகிட்டு தான் இருக்கும். அதுல எந்த மைனஸ் பாயிண்ட்டும் கிடையாது, பிளஸ் பாயிண்ட் தான் இருக்கு. வருமானம்லாம் வரும். அதே போல பாத்தீங்கன்னாக்க என்ன செவ்வாய் குரு சேர்க்கை, இந்த செவ்வாய் குரு சேர்க்கைன்றதுனால வருமானம் வரும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கரெக்டா பண்ணீங்கன்னா சரி. கையில மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு அசுப செலவுகளோ அல்லது யார்ட்டையாவது கடன் கொடுத்தீங்கன்னா அது வாங்க முடியாத மாதிரி ஒரு சில சிக்கல்களோ ஏற்பட்டுடும். அதனால ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. அதனால பெரிய அளவுக்கு தேவையற்ற செலவுகள் தவிர்க்கப்படும். இப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உணவுத்துறை, விவசாயம் சார்ந்த துறை, அதே போல இந்த அரசியல் இருப்பவர்கள், அரசாங்க பணியில வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு காலம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கும். ஒன்றும் பெரிய அளவுக்கு மைனஸ் பாயிண்ட் கிடையாது. கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். சில பேருக்கு இடமாற்றங்களும் ஏற்படும். ஆனாலும் உடனே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, முக்கியமா பாத்தீங்கன்னாக்க நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. எதிரிகள், எதிர்ப்புகள், வழக்குகளில் வெற்றி ஏற்படும். சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. உடல்நலத்தில் கூட ஆரோக்கியம் மேம்படும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். அல்லது சாட்டர்டேல பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கூட ஒரு அபிஷேகம், அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அடிஷனலா நீங்க டெய்லி காலையில குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே சிறப்பு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.